ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவல் டெக். என்ன புதுசா இருக்கேன்னு பாக்குறீங்களா? இனிமே நானும் வருவேன். இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் பத்தி பேச போறோம். என்னன்னு கேக்குறீங்களா? அதுதான் ஏஐ. ஏஐனா என்னன்னு கேக்குறீங்களா? அதுதான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். சிரி மாதிரி பேசுறதா, ஜார்விஸ் மாதிரி திங்க் பண்றதா? பார்க்கலாம் வாங்க. இன்னும் சிம்பிளா சொன்னா கம்ப்யூட்டர்ஸ்க்கு பிரெயின் கொடுக்குற ஒரு டெக்னாலஜி. கம்ப்யூட்டர்னா ஒரு மிஷின் மாதிரி, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை அப்படியே செய்யும். ஆனா ஏஐ இருந்தா அப்படி கிடையாது. நீ சொன்ன நான் என்ன கேட்கணும்? அதால யோசிக்க முடியும், புரிஞ்சுக்க முடியும், டெசிஷன் எடுக்க முடியும். உங்களோட மொபைல்ல கூகுள் போட்டோஸ் இருக்கும். அதுல போய் டாக் போட்டோஸ் சர்ச் பண்ணீங்கன்னா உங்களோட மொபைல்ல இருக்கிற டாக் போட்டோஸ் எல்லாம் ஷோ ஆகும். அதுதான் ஏஐ. ஸ்டோன் ஏஜ்ல நெருப்பையும் வீலையும் கண்டுபிடிச்சாங்க. அதுதான் பெரிய கண்டுபிடிப்பா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சரல் ஏஜ் வந்துச்சு, இண்டஸ்ட்ரியல் ஏஜ் வந்துச்சு, கம்ப்யூட்டர் ஏஜ் வந்துச்சு. ஆனா இப்போ ஏஐ ஏஜ். ஸ்டோன்ல குட்டி டிராயிங் பண்றதுல இருந்து இப்போ ஏஐல மிட்ஜர்னி மாதிரி ஒரு டூல்ஸ்ல நீங்க கேக்குற டிராயிங்க கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸ்டோன்ல ஃபயர் கிரியேட் பண்ணதுல இருந்து கிளைமேட் கண்ட்ரோலிங்ல கூட ஏஐ யூஸ் ஆகுது. சோ எவல்யூஷன் அப்படியே நடந்து வருது. ஏஐ இஸ் நாட் a நியூ டெக்னாலஜி, இட்ஸ் a நியூ எரா. ஏஐ எப்படி ஃபார்ம் ஆகுது? அதுக்கு 3 விஷயம் வேணும். அந்த 3 விஷயத்துல ஒண்ணுதான் டேட்டா கலெக்ஷன். கம்ப்யூட்டர் லேர்னிங்க்கு எவ்வளவு டேட்டா வேணும் தெரியுமா? மில்லியன்ஸ் ஆஃப் ஃபைல்ஸ், போட்டோஸ், டெக்ஸ்ட், வீடியோஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குழந்தைக்கு அப்பான்னு சொல்லி கத்து கொடுக்கறது மாதிரி ஏஐக்கும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வேணும். செகண்ட் ஒன் ட்ரைனிங். இது ஸ்கூல் மாதிரி. ஏஐக்கு டீச்சர் நாம தான். நம்ம படிக்கிற மாதிரி ஏஐ அல்காரிதம் யூஸ் பண்ணி ரூல்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸை புரிஞ்சுக்கும். தேர்ட் ஒன் டெசிஷன் மேக்கிங். ஃபர்ஸ்ட் ஏஐ கத்துக்கும், அப்புறமா ஆக்ஷன்ஸ் எடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நெட்ஃபிளிக்ஸை ஓபன் பண்ணீங்கன்னா அது உங்க டேஸ்ட்டை புரிஞ்சுக்கிட்டு சஜஷன் கொடுக்கும். அதுதான் டெசிஷன் மேக்கிங். நம்ம டெய்லி எங்கெங்கெல்லாம் ஏஐ பாக்குறோம்? வாய்ஸ் அசிஸ்டன்ஸ்ல சிரி, அலெக்சா, கூகுள் அசிஸ்டன்ட். ஃபேஸ் ரெகக்னிஷன்ல போன் அன்லாக், செக்யூரிட்டி கேமராஸ். ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம்ஸ்ல யூடியூப், அமேசான், நெட்ஃபிளிக்ஸ். செல்ஃப் டிரைவிங் கார்ஸ்ல டெஸ்லா. உங்களுக்கு ஹெல்ப் பண்ண கண்டென்ட் எழுத சாட்ஜிபிடி மாதிரி ஒரு டூல்ஸ். நம்ம டெய்லி லைஃப்ல ஏஐ ஆல்ரெடி இருந்ததுதான், ஆனா பார்க்கவே இல்லை. ஆனா அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஏஐ நல்லதா கெட்டதா நம்ம யூஸ் பண்றத பொறுத்துதான் இருக்கு. கத்திய வச்சு ஃப்ரூட்டை கட் பண்ணோம்னா நல்லது, ஆனா அதை ராங் வேல யூஸ் பண்ணோம்னா அதுதான் டேஞ்சர். ஏஐ இஸ் வெரி பவர்ஃபுல். நம்ம தான் அதை ரெஸ்பான்சிபிளா யூஸ் பண்ணிக்கணும். அப்பதான் அது நமக்கு ஃப்ரெண்டா இருக்கும், இல்லனா அது வில்லனா மாறிடும். நெக்ஸ்ட் டைம் நீங்க சாட்ஜிபிடி யூஸ் பண்ணா யூடியூப்ல வீடியோ ரெக்கமெண்ட் ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏஐ சைஸா மூவ் பண்ணுது. இனிமேல் வரப்போற வீடியோஸ்ல ஏஐ பத்தி இன்னும் டீப்பா தெரிஞ்சுக்கலாம். சேனலுக்கு நானும் புதுசு, பாக்குற நீங்களும் புதுசா இருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.